ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரயில்வே துறை இடங்களில் டிக்கெட் புக்கிங் ஏஜெண்ட்டாக மாறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி ரயில்வே துறை சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரயில் பயணச்சீட்டு முகவராக இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, திருச்சி, மதுரை கோட்டம் போன்ற பல இடங்களில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு பத்திரிகை செய்தியில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. மதுரை ரயில்வே கோட்டத்தில் 25 ரயில் நிலையங்களில் பயணச்சீட்டு முகவராக செயல்பட இளைஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மதுரை கோட்டை ரயில்வே மேலாளர் பார்த்தா செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது மதுரை கோட்டத்தில் கூடல் நகல் போன்ற பல இடங்கள்ல இருக்க பாருங்க ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டாக பார்த்தா நீங்கள் நியமனம் பண்ண போகிறாங்க. அதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இதுக்கு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அதுக்கான காப்பீட்டு தொகை எதுலையுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. நியமிக்கப்படும் முகவர்கள் ரயில் நிலையங்களில் முன்பதிவு இல்லாத பயணச்சீட்டுகள், சீசன் டிக்கெட்டுகள் ஆகியவற்றை விற்பனை செய்யலாம். மேலும் கட்டண சலுகை பயண சீட்டுகளை அந்தந்த ரயில் நிலைய மேலாளர் விற்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கேற்ற மாரி உங்களுக்கு கமிஷன்ஸ் வழங்கப்படும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25 பிற்பகல் 3 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இந்த சதர்ன் ரயில்வே டெண்டருக்கான வெப்சைட்டை பார்த்தா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில உங்களுக்கு டெண்டர் மாதிரி அறிவிச்சிருக்காங்க, நிறைய டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இதில் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள், அந்த டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டுக்கு. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மதுரைக்கு. ஸோ மதுரைக்கு நேராக கமர்ஷியல் அப்படின்னு போட்டு இதில் கொடுத்துருக்காங்க. காலிங் அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்டிபிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டெண்டருக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டவுன்லோட் என்ஐடின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2/8/2025 சதர்ன் ரயில்வே சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலிங் அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் டிக்கிங் புக்கெட் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. இந்தந்த ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2/8/2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/8/2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ இது மதுரைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த அப்ளிகன் ஷுட் பி ரெசிடென்ட் ஆஃப் லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மதுரையில் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி 10th குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஷுட் ஹாவ் பாஸ்டு அட்லீஸ்ட் 10th கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபார்மேட். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஸோ நீங்கள் பார்த்தா அமௌண்ட்டு, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸாக 1120 ரூபாய் நீங்கள் இந்த அட்ரஸுக்கு டிடி எடுத்து டிடிக்கான காப்பியை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஏர்னஸ் மணி டெபாசிட்டாக ஒரு 2000 ரூபாய் கட்டுற மாரி இருக்கும். அதாவது NSG 6னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2000 ரூபாய், NSG 5 அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 5000 ரூபாய் நீங்கள் EMD மாரி நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 1120 ரூபா மேண்டட்டரி. அதேமாரி நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு EMD பேமெண்ட் பண்ணணும், முன்கூட்டியே நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது EMD பேமெண்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்தெந்த EMD இப்போ ஸ்டேஷன் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நிறையா ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கள்ளிக்குடி, கிருணூர் போன்ற ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த கேட்டகரி, NSG 5ஆ NSG 6ஆ அந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் EMDயாக பே பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நபர் ஒரு ஸ்டேஷன் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். மொத்தமாக 25 ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், எல்லா டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட் பண்ணுறதுக்கான காப்பி எல்லாமே
ஒரு என்வலப் கவரில் போட்டுட்டு கவர் மேலே ஸோ எந்த ஸ்டேஷன் அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் SDBA அட் இந்த ஸ்டேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பாக்ஸ் கிஃப்ட் அப்படின்னு இருக்கும் இந்த அட்ரஸில். அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி பேமெண்ட் கமிஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கமிஷன்ஸ் வரும் அதுலேயுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கம்மியாக வந்து கொட்டேஷன் பண்ணுறாங்க, அதாவது நான் வந்து கம்மி தான் கமிஷன்ஸ் வாங்குவோம் அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன். அது யார் கம்மியாக கமிஷன்ஸ் பண்ணுறன்னு ஒத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு ஸோ செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனையும் அல்லது அந்த ஜோனல் ரயில்வே ஸ்டேஷனையும் அணுகி இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு செக்யூர் டெபாசிட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது வேறு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த அமௌண்ட்டை ரிட்டன் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். மதுரையிலேருந்து இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை அட்டாச் பண்ணி பேமெண்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து மதுரையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சென்னைக்கும் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் கடைசி தேதி 28/8/2025 அதுக்குள்ளே பண்ணும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்வைட்டிங் ஆஃப் ஓப்பன் டெண்டர் ஃபார் அந்த ஸ்டேஷன் புக்கிங் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. அது எந்தமான கேட்டகரி அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய ஸ்டேஷனில் வந்து பார்த்தா அடிக்கடி இப்போதைக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா சென்னை டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இடங்கள் தான். ஒன்று தாம்பரம் கொடுத்துருக்காங்க, சென்னை பார்க் கொடுத்துருக்காங்க. 2 இடங்கள்ல இருக்குது, தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேலமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலம் மாவட்டத்துக்கு அதுக்கு நேராக போனீங்க அப்படின்னா ஸ்டேஷன் புக்கிங் ஏஜென்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சேலம் டிவிஷனில் பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே எலிஜிபிலிட்டி எல்லாமே அதே தாங்க, எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தமான ஸ்டேஷன் அதை பற்றியும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்தமான ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 21 ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேஷன் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதுக்கு நீங்கள் டிக்கெட் புக்கிங் ஏஜென்ட்டாக மாறலாம். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் சேலம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ATVM மெஷின் இருக்குது பாருங்கள், டிக்கெட் வெண்டிங் மெஷின் வந்து அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் கேட்குறாங்க. ஸோ ரிட்டையர்டு எம்ப்ளாயாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் தேதி 9/9/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 13 லொக்கேஷன்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் த டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர் சேலம் டிவிஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டு. பட் இதில் என்னென்ன இதில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 லொக்கேஷன், அதாவது கோயம்புத்தூர், திருப்பத்தூர், ஈரோடு, சேலம், மேட்டுப்பாளையம், கரூர், போதனூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஸோ இடம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு அந்த வேலையை வந்து இருக்க போது. இது என்னமான இதுனா ATVM ஃபெசிலிட்டி, அதாவது உங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ATVM இருக்கும், அதன் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கலாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி, கடைசி தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதிலே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெப்சைட்கான லிங்க்கை நான் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இதில் மொத்தமாக 75 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூரில் 23, திருப்பூரில் 11, ஈரோடில் 14, சேலம் வந்து பார்த்தா 13, மேட்டுப்பாளையம், சின்ன சேலம் அந்த மாதிரி திருப்பத்தூர் நிறையா டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் பப்ளிக்கும் அப்ளை பண்ணலாம். ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயி இருக்காங்க பாருங்கள், அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுக்கான தகுதியை வந்து மாறுபடுங்க. இது வந்து பாருங்கள் ATVMக்கான ஃபெசிலிட்டி. இதுக்கு முன்னாடி பார்த்தது டிக்கெட் புக்கிங்க்கான ஏஜென்ட் இருக்கவங்க. கல்வி தகுதி அதே தான் கேட்டிருக்காங்க, அதே கல்வி தகுதி தான். செக்யூர் டெபாசிட் மட்டும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன் காசுலாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்காங்க, இதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். எல்லாமே தெளிவாக தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணிக்கோங்க. பல மாவட்டங்கள்லேருந்து டிக்கெட் புக்கிங்க்கான ஏஜென்ட் வேலைப்பு, அதேமாரி அந்த மிஷின் புக்கிங் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஒரு டெண்டரும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.